இறைவனடி சேராத அது பெருங்கடல், அது ஒரு கஷ்டம்தான். பொதுவாக ஒரு 90-99% பேருக்கு திருப்பியும் பிறக்கணுங்கிறதுல ஆர்வம் இருக்காது. இங்கே இருக்கா நீ மறுபிறப்பு வேணும், நீ திருப்பி இந்த உலகத்தில் கிருஷ்ணா பிறக்கணும், அப்போ பொதுவாக இருக்காது. காரணம் என்னென்னா இதில் அனுபவம் துக்கம் அதிகமாக இருக்குது, இன்பத்தை விட துன்பம் அதிகம். அது எதனால அப்படி வருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்முடைய மனசுடைய தன்மை தான். நம்முடைய வினைகள்னால அது துன்பமாக தெரியும். ஆனால் நம்முடைய வினைகள் நல்லா இருக்கும்னா இது பாழ கிணறாகவும் தெரியாது, சொந்தக்காரங்கள்லாம் கருணாகங்களாகவும் தெரியாது. நம்முடைய மனசை பொறுத்தது, நம்முடைய மனசளவில் நம்ம நல்ல பக்குவம் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு பாடுகிணறா தெரியாது. சாதா பக்குவம் இல்லாதவங்களுக்கு அது அப்படி தெரியும். அதனால மறுபிறப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க இந்த உலகத்தை பாடுகிணறாக பார்க்குறவங்க. அதே மாதிரி துக்க சாகரம், சிலருக்கு இதுவே இன்ப சாகரமாகவும் இருக்கும். அம்மானந்த சாமி சொல்கிறார், நான் திருப்பியும் பிறக்கணும், திருப்பி பிறந்து பக்தர்களுக்கெல்லாம் வடை பாயசம் பப்படம் அவியல் எதுன்னு 16 வயசுல எல்லாருக்கும் விருந்து வைக்கணும், அதுக்காக நான் திருப்பியும் பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நிறைய சொல்றாரு, இப்படி பக்தர்களுக்கு இந்த சேவை எல்லாம் தெரியுது. காரைக்கால் சொல்ல அவங்களுக்கு இது பாடகனால தெரிஞ்சிருக்கு, சொந்தக்காரங்களாம் கண்ணாக தெரிஞ்சிருப்பாங்க. என்ன வேண்டாம் சொல்ல. இப்போ அப்பாந்த சாமிக்கு எப்படி தெரியல, அப்பாந்த சாமிக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, பக்தர்கள் சேர்ந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது ஒவ்வொருடைய மனநிலையை பொறுத்தது. ஆனால் இதுலேயே ஒரு குருமராஜன் அமுதமொழிகளிலே ஒரு பாட்டு, அந்த பாட்டு எல்லாம் மண்ணடா ஆண்டியும் மண் அரசனும் மண் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு நம்ம ரமேஷ் மிஷன்லேருந்து போட்டு கேசட்டே இருக்கு. எல்லாம் மண்ணடா அப்படின்னு. இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு பண்ணு தான், எதுவுமே சரியில்லை. அது முடிக்கும் போது எப்படி பிடிக்கும், எல்லாம் பொன்னடா அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஸோ நாம் பார்க்குற விதத்தில் வேறு. நான் இப்போ இந்த உலகத்தை துன்பமயமாகவோ அல்லது எதிரிகளாகவோ கருணாகங்களாகவோ பார்க்கலாம், அல்லது எல்லாவற்றையும் எதையாக பார்க்கலாம், இறைவனாகவும் பார்க்கலாம். இறைவன் தான் எல்லாமாக ஆகியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த உண்மையை தெரிஞ்சிட்டோம்னா எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்கலாம். இது ஏதோ ஒரு யாரோ ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, மனித பிறவி வேண்டுவதே புனித கோவை செவ்வாயை மெய்திருக்கும் அவளம்போல் குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் பால் வெண்ணீரும் நனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் மனித பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலத்தே. மனித பிறவி வேணும் சொல்றாரு. இப்போ பகவான் என்னாலே தரிசிக்க முடியும்னா மனித பிறவி பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. ஸோ எல்லா இடத்துலையும் இறைவனாக பார்க்கணும், இதை விட்டுட்டு ஓடணும் இல்லை. பொதுவாக அந்த மாதிரி பார்க்கறது இல்லை. எல்லா பெரியவர்களும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. உறவினர்களை பற்றி சொல்லும்போது வெறும் மணிவசர் பாடுறாரு, துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொழில் குளித்து இணையான திருவடியில் தலைமையில் வைத்து துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொழில் குளித்து அப்படிங்கிறார். அத்தனையும் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அறியப்போ இறைவனுடைய பாதம் தலையை மேலே வச்சவரை எல்லாம் போச்சு, எல்லாம் சொந்த பந்தம் எல்லாம் போச்சு. அப்போ அது முறை யாருக்கும் சொந்தம், பகவான் மட்டும்தான் சொந்தம். அந்த உணர்வு சிலருக்கு எல்லாமே பகவானே தெரியும். பொதுவாக மனிதர்களுக்கு
சொந்தக்காரங்கள்லாம் கொஞ்சம் இதாக தெரியுமா டேடி சொல்லியிருக்க ஒரு கணவன் ஒரு மனைவி சொல்வா கேட்டலாம் அது நமக்கு இந்த கல்யாணம் 2 மாதம் தான் ஆயிருக்கு சொல்ற அதாவது கல்யாணம் பண்ணி வச்சா இல்லையா அந்த பூஜாரி அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போனார். உடனே கடவுள் சொல்றான், அவன் நீ கடவுள் இருக்கான், நீ செய்த பாவம் விடுமா. அதனால உறவினர்கள ரொம்ப உயர்வாக கூடியது வந்து பொதுவாக குறைவு. சும்மா அதை பிடிச்சி கொடுக்கல, அது வேணும் இது வேணும்னு சொல்லி இருக்கோட. அதனால வாழுங்கிணறு அப்படிங்கிறது கருணாகம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு சமத்தை தீவிரமான இடைவெளி. நான் வீட்டில் கிளம்புறது முந்தின நாள் ராத்திரி படுக்க முடியாது, கட்டில மெத்தியில் படுத்திருந்து படுக்க முடியாது. அக்னியில் படுத்துட்டு நிறைய தீக்கு தானே படுத்து அன்னைக்கு அந்த வீட்டில் படுத்துறது கருந்தாக்கால அப்படி குடும்பத்தினால வீட்டு வரும்போது இறை நாட்டத்தில் வந்து அது அப்படி தேர்வு தோணும். அது அவருடைய மனதிலே கொண்டு ஒரு நல்ல மெத்த நெருப்பு மாதிரி தெரியுது. அவர் சுண்ணாம்பு காலவாயில் கொண்டப்போ மாசிலையும் மாரியத்தையும் வீசுகிற கிழக்கு சுவண்டரை பொய்கையும் கொண்டது ஈசன் எந்தை இணையடி நீழலே. அவருக்கு சுண்ணாம்பு காலவா எப்படி தெரியும்? அப்படி தென்றல் வீசுற மாதிரி தெரியும். மனசுதான் எல்லாத்தையும் உருவாக்குறது. மனஜேவ வந்து முச்சை நாம எப்படி சிந்தனை பண்ணணும். அப்படி ஒரு ஆளை நல்லவன்னு பார்க்கலாம், தீயவன்னு பார்க்கலாம், நம்ம வேண்டியான்னு பார்க்கலாம், எதிரியா பார்க்கலாம். இதெல்லாம் எதனுடைய அடிப்படையில் என்ன? நம்முடைய மனசுடைய அடிப்படையில். எதிரியா பார்க்கலாம், நண்பனா பார்க்கலாம், இறைவனாக பார்க்கலாம். சரி,